வணக்கம் நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் எந்த மோசடி நடைபெற்றாலும், எந்த பாதிப்பு இருந்தாலும் தமிழகத்தினுடைய முக்கியமாக பாதிக்கக்கூடிய பகுதியாக இருப்பது கொங்கு மண்டலமாக இருக்கிறது. அது ஈமுகோழியாக இருக்கட்டும், பார்சி நிதி நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு சீட்டு கம்பெனிகளை தொடங்கி பல்வேறு ஏமாற்றங்களை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடியவர்களாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களே இருக்கிறார்கள். ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லது ஏமாறுவதற்கான இடமாக தமிழகத்தில் முதல் இடமாக தேர்வு செய்யப்படுவது கொங்கு மண்டலமாகத்தான் இருக்கிறது. தற்போது கொங்கு மண்டலம் சந்தித்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, கொங்கு மண்டலத்தில் அதாவது தமிழகத்தினுடைய 7 மாவட்டங்களில் கெயில் நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு குழாய் வழியாக கொண்டு வரக்கூடிய கேஸ் பைப் புதைக்கப்படுகிறது. அதற்காக ஒரு 7 மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. அதற்கு எதிராக அங்கு விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பணிகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. முதல் கட்டமாக அந்த பணி நிறுத்தப்பட்டாலும் இரண்டாம் கட்டமாக இப்போது நீதிமன்ற ஆணைகளை வைத்துக் கொண்டு அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் விவசாயிகள் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மாற்று வழியை தேட சொல்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனமான கெயில் நிறுவனம் தொடர்ந்து அதற்கு முரண்டு பிடித்துக் கொண்டு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அது ஏன் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக இன்று நம்மோடு பேசுவதற்காக திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கு தொடர்ந்து அந்த விவசாயிகளுக்கு இணையாக அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கு அந்த பிரச்சனையினுடைய வடிவம் எப்படி இருக்கிறது, அதற்கு என்ன தீர்வு என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல கொங்கு மண்டலம் தான் தமிழகத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை நேரடியாக முதலில் சந்திக்கக்கூடிய மாநிலமாக ஒரு பகுதியாக இருக்கிறது. தற்போது இந்த கெயில் நிறுவனத்தின் மூலமாக இந்த 7 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய அந்த போராட்டம் என்ன? இன்றைக்கு விவசாயிகள் அவர்களுடைய விளை நிலங்களின் வாயிலாக, அதன் வழியாக இந்த கேஸ் பைப்லைனை கொச்சினிலிருந்து பெங்களூருக்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை கெயில் நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. இதை விளைநிலங்களின் வழியாக எடுத்து செல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையின் வழியாகவே எடுத்து சென்றால் யாருக்கும், எந்த விவசாயிக்கும் பாதிப்பு இருக்காது. விவசாயிகளுடைய எங்களுடைய கோரிக்கை இதுதான். ஆனால் மக்கள் மத்தியிலே ஏதோ இந்த நாடு முன்னேறுவதை, கேஸ் பைப்லைன் மூலமாக கேஸ் கொண்டு வந்து வீடுகளுக்கு சப்ளை செய்வதை விவசாயிகள் தடுக்கிறார்கள் என்பதை போல ஒரு மாயை ஏற்படுத்தப்படுகின்றது. இது அப்படி அல்ல. விவசாயிகள் என்றைக்கும் இதை தடுக்கவில்லை. விளை நிலங்களின் வழியாக கொண்டு செல்வதற்கு பதிலாக தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக கொண்டு செல்லுங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள். கெயில் நிறுவனம் ஆரம்பத்திலே இதை ஒப்புக்கொள்ளவில்லை. விவசாயிகளின் சார்பிலே நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள், 3 நீதிபதிகள் கொண்ட குழு விவசாயிகளை கட்டாயப்படுத்தி அந்த நிலங்களின் வழியாக நீங்கள் இந்த கேஸ் பைப்லைனை கொண்டு செல்லக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வழிமுறைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கெயில் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் விவசாயிகளோடு அமர்ந்து அவர்கள் ஒப்புக்கொள்ளும் வகையிலே ஒரு தீர்வை ஏற்படுத்தி இந்த பைப்லைனை கொண்டு செல்ல வேண்டும் என்று அதற்கு வழிமுறைகளை கொடுத்திருக்கின்றார்கள். இதுதான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இனி கூப்பிடுவார்கள், பேசுவார்கள் என்று விவசாயிகள் காத்திருந்த அந்த நிலையிலே திடீரென்று கெயில் நிறுவனம் காவல்துறையினுடைய உதவியோடு முழுமையாக ஒரு இடத்துல, ஒரு கிராமத்திலே கொண்டு சென்று ஆயிரக்கணக்கான காவலர்களை போட்டு கட்டாயப்படுத்தி இன்றைக்கு இந்த கேஸ் பைப் லைனை விளை நிலங்களின் வழியாக எடுத்து செல்வதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இதுதான் தவறென்று நாங்கள் சொல்லுகின்றோம். நீதிமன்றத்தின் வழியாக ஒரு வழிமுறையை கொடுத்த பின்னால் அழைத்து பேசாமல் இப்படி கட்டாயப்படுத்தி செய்வது எந்த விதத்திலே நியாயம்? இதற்கான எதிர்ப்புகளும் கூட்டங்களும் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரிய எதிர்ப்பை அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போது இந்த கெயில் நிறுவனத்தினுடைய கொச்சியிலிருந்து பெங்களூர் கொண்டு செல்லப்படுகிறது. ஆரம்பிக்கக்கூடிய இடம் கொச்சி, கேரள மாநிலத்தில் இருக்கிறது. நிறைவடையக்கூடிய இடம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் நடைபெறுகிறது. இடையில இருக்கக்கூடிய தமிழகம். ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலும் இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கவில்லை, முடிவடையக்கூடிய இடத்திலும் தொடங்கவில்லை. ஆனால் இடையிலே இது செய்வதற்கான ஏதேனும் தமிழக அரசனுடைய அரசியல் உள்நோக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே
பொதுவானவர்கள் மத்தியிலே கூட கேரள அரசு முல்லை பெரியாறிலே நமக்கு தண்ணீரை தர மறுக்கின்றது. கர்நாடக அரசு காவிரியிலே தண்ணீரை தர மறுக்கின்றது. ஆனால் கேரளாவில் இருக்கின்ற கேஸை தமிழகத்தினுடைய விவசாயிகளை கட்டாயப்படுத்தி பாதிப்படைய செய்து விளைநிலங்களின் வழியாக கர்நாடகத்திற்கு கொண்டு செல்வதை மக்கள் விரும்பவில்லை. அதை கண்டிப்பாக அரசு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக விளைநிலங்களை பாதிக்காமல் கொண்டு செல்வதுதான் சரி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசு இதற்கான ஏற்கனவே மாற்று வழிகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கேரளாவிலும் கூட தேசிய நெடுஞ்சாலைகளை செல்வதற்காக ஒத்துக்கொண்டதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இப்படி விவசாய நிலத்தில் கொண்டு செல்வதற்கு இப்படி முரண்டு பிடிப்பதற்கான காரணம், அதனால் அதற்கான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசுக்கு. அது ஒரு குறுக்கு வழியா இருக்குதா? அதாவது மக்கள் பாதிப்படைவார்கள், விளைநிலங்கள் பாதிக்கும் என்று சொல்லும் போது செலவை பற்றி நாம் பேசக்கூடாது. தேசிய நெடுஞ்சாலையின் வழியாகத்தான் இது கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏன் கொண்டு செல்ல முடியாது என்பதற்கு கெயில் நிறுவனத்திடமிருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அரசிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை. தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம். அதற்கான பதிலை இதுவரைக்கும் தராமல் இன்றைக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு செல்வதிலே நியாயமில்லை. கொங்கு மண்டலம் சந்தித்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, இன்னமும் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஈமு கோழி விவகாரம். தொடர்ந்து பெரிய அளவிற்கு கொங்கு மண்டலம் தான் இதில் பெரிய அளவுக்கு ஏமாற்றப்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை தற்போது ஒரு ஊடகங்களிலோ இதிலேயோ வெளியில பெரிய அளவுக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டதா? அந்த ஏமாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விட்டதா? ஈமு கோழி விஷயத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை விவசாயிகள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், அதிகமாக வாழ்நாள் பூராவும் அவர்கள் சேர்த்து வைத்ததை ஈமு கோழி நிறுவனங்களிலே முதலீடு செய்து அனைத்தையும் இன்றைக்கு இழந்து தெருவில் நிற்கின்றார்கள். லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான கோடி அங்கே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அவர்கள் ஜாமீனிலே வெளிவந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் பாதிப்படைந்தவர்கள் இன்றைக்கு எதிர்காலத்திலே என்ன செய்வது, அவர்களுடைய வாரிசுகளுடைய நிலைமை என்ன என்பதை புரியாமல் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஈமு கோழி அந்த விஷயத்தை பொறுத்தவரை நாங்கள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே கடந்த ஆட்சி காலத்திலேயே மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களுக்கும் ஈரோட்டில், இது அதிகமாக ஈரோடு மாவட்டத்திலே பெருந்துறையை சுற்றிதான் இந்த நிறுவனங்கள் அதிகமாக இருந்தன. அப்போது நாங்கள் ஒரு 5-6 நிறுவனங்களை அழைத்து இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்றீர்களே, இது எந்த வியாபாரத்திலும் முடியாதது, உங்களால் எப்படி கொடுக்க முடிகின்றது? இந்த ஈமு கோழி முட்டைகளும் அல்லது ஈமு கோழி இறைச்சியும் ஈமு கோழி அத்தனை உறுப்புகளும் எங்கே பயன்படுகின்றது, ஏதாவது அழிகின்றதா என்று கேட்டதற்கு பதில் கிடையாது. அப்போதே நாங்கள் முடிவு செய்தோம், இது என்றைக்கோ ஒரு நாள் அனைவரையும் ஏமாற்றப் போகின்றார்கள். உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடத்திலும் எஸ்பி இடத்திலும் காவல்துறை தலைவர் அவர்களிடத்திலும் நாங்கள் அன்றைக்கு மனுவை கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கு யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதலீட்டாளர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தோம், ஏமாறாதீர்கள், இது கண்டிப்பாக ஏமாற்று வேலை என்று எச்சரிக்கையும் கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கு அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏதோ நாங்கள் எல்லாம் அவர்கள் தொழில் செய்து முன்னேறுவதற்கு எதிராக இருப்பதை போல, ஒரு கீழ்த்தரத்தில் இருக்கின்ற ஜாதியினர் எல்லாம் தொழிலை செய்து முன்னேறிவிடக் கூடாது என்று எங்களுக்கு எதிராக இவர்கள் செய்கிறார்கள் என்று அன்றைக்கு விளம்பரங்களை செய்தார்கள். சுவரொட்டிகளை கூட எனக்கு எதிராக ஒட்டினார்கள். வன்கொடுமை சட்டத்திலே ஈஸ்வரனை கைது செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு சுவரொட்டிகளை ஈரோடு பூராவும் ஒட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? ஆனால் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் அதை செய்யவில்லை, பின்னாடி எல்லோருமே அதை செய்தார்கள் என்பதுதான். அதாவது அந்த பகுதியில கொஞ்சம் அதிகமாக அவர்கள் செய்தார்கள். அதனுடைய தாக்கம் தான் அது. கொஞ்சம் அதிகமாக ஆரம்பத்திலே அதை செய்தவர்கள் அவர்கள் தான். அதனால் அவர்கள், நாங்கள் அதை எச்சரிக்கை செய்த பொழுது எங்களுக்கு எதிராக சுவரொட்டிகளை அன்றைக்கு ஒட்டினார்கள். இது ஜாதி பார்த்து சொல்லுவது அல்ல. இந்த ஈமு கோழி நிறுவனங்கள் கண்டிப்பாக லாபம் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் அன்றைக்கு எச்சரித்தோம். ஆனால் எங்களுக்கு எதிராக ஒரு சாதியின் வழியாக அது எங்களுக்கு எதிராக திரும்பியது. அன்றைக்கு மாவட்ட ஆட்சியரும் அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிட்டார்கள்.
ஆனால் இன்றைக்கு பாதிப்படைந்தவர்களுக்கு யார் பதில் சொல்லுவது? பொருளாதார குற்றப்பிரிவு என்று ஒரு பிரிவு தமிழக அரசினுடைய காவல்துறையிலே தனியாக இருக்கிறது. இதனுடைய மைய வேலையை இது போன்ற பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை கண்காணிப்பதும் கைது செய்வதும் முன்கூட்டியே தடுப்பதும். ஆனால் நமக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. தேக்குமர மோசடியில் தொடங்கி கோல்டு கோஸ்டாக இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏ முறையாக இருக்கட்டும், ஏன்னா நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாக இது போன்று ஏமாற்றுவது இருந்தும் கூட இப்படி பிரபலமாக விளம்பரம் கொடுத்து பிரபல நடிகர்கள் இவர் போன்றவர்கள் எல்லாம் வைத்து விளம்பரம் கொடுத்த பொழுதும் கூட தமிழக அரசினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு என்ன செய்து கொண்டிருந்தது? உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் நம்முடைய மக்கள் திருந்த மாட்டார்கள். மறுபடியும் இதை போல கொங்கு மண்டலத்திலே யாராவது ஏமாற்றுவதற்கு வருவார்கள், மறுபடியும் மக்கள் ஏமாந்து போவார்கள். இப்படி நாம் பேசிக்கொண்டே இருப்போம். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். பெருந்துறையிலே ஒரு நிறுவனம் பணத்தை கொடுக்க மறுத்த போது நாங்கள் எல்லாம் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு இருக்கின்றோம். ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு பாதிப்படைந்தவர்களோடு சேர்ந்து முற்றுகையிட்டு இருக்கின்றோம். அங்கே கூட்டம் இருக்கின்றது. ஒரு 10 பேர் மஞ்சள் பையில பணத்தை எடுத்துக்கொண்டு எந்த கவுண்டர்ல பணம் கட்டுறதுன்னு வர்றாங்க. நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்முடைய மக்கள் அதை புரிந்து கொண்டு திருந்துகின்ற வரைக்கும் ஏமாற்றுபவன் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பான். இதை அரசாங்கமும் தடுக்க முடியாது, அதிகாரிகளும் தடுக்க முடியாது. விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர், நீங்கள் ஒரு சமூக தளங்களில் இயங்கக்கூடியவர், உங்களுக்கு ஈமுகோலி தொடங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பது தனிநபரான உங்களுக்கு அல்லது ஒரு இயக்கம் சார்ந்த உங்களுக்கு தெரியும் பொழுது அது ஏன் அரசாங்கத்திற்கு தெரியாமல் இருக்கிறது? அதை ஏன் அதை தடை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக நாங்கள் எச்சரிக்கை கொடுத்த போது அரசாங்கம் விழித்துக் கொண்டு அதிகாரிகள் அன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அன்றைக்கே இதற்கு எதையாவது நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பாதிப்பை பாதி அளவாவது குறைந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் களத்தில் இறங்கிய போதே பாதிப்பு அடைந்து விட்டது. மீதியாவது கட்டுப்படுத்தி இருக்கலாம். அன்றைக்கு அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் செய்தாதான் மக்களை பாதுகாக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல அடுத்தடுத்த விஷயங்களை ஏமாறுவார்கள் என்று சொன்னது போல கடைசியாக கொப்பரை தேங்காய் மோசடி வரை அடுத்தடுத்த பல்வேறு வடிவங்களிலே அவர்கள் ஏமாற்றப்படும் பொழுது இதற்காகவாவது பொருளாதார குற்றப்பிரிவு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து சமூக ஆர்வலுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அல்லது தொழில்துறையிலே பாதிக்கப்பட்டவர்கள் வேறு ஏதாவது சிறு முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களை முட்டாள்கள் என்று நம்ம ஒதுக்கிவிட்டு தள்ள முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் இவை எல்லாவற்றிற்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அங்கீகாரம் இல்லாதவர்கள் இல்லை, பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அரசாங்க நாம் குற்றம் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கத்தானே செய்யுது. அதாவது இது ஏன் கொங்கு மண்டலத்திலே அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால், கொங்கு மண்டலத்திலே முன்னேற வேண்டும் என்ற வெறி கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. இருக்கிற முதலீட்டை வைத்து நாம் இதை பெருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற வெறி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எங்காவது ஒரு வாய்ப்பு வந்தது என்று சொன்னால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக அனைவரும் அங்கே படையெடுக்கின்றார்கள். இங்குதான் அந்த தவறு நடக்கின்றது. இதை போன்ற விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதே அரசாங்கம் நினைத்தால் இதை கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கத்திலே இதை ஏதாவது நடவடிக்கையை ஆரம்ப கட்டத்திலே எடுத்தார்கள் என்று சொன்னால் பாதிப்பை குறைக்க முடியும். நாம் சொல்லுவதெல்லாம் இதோடு இது நின்றுவிடப் போவதில்லை. வேறொரு உருவத்திலே மறுபடியும் ஏமாற்றுபவர்கள் வரத்தான் செய்வார்கள். அன்றைக்காவது மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் களம் இறங்குவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை முன் அனுபவமாக கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, சிந்தனைக்களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். நேயர்களே, சிந்தனைக்களம் தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை மின்வெட்டு. சென்னை தவிர்த்த தமிழகத்தின் பிற பகுதியில் 18 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு இருக்கிறது. எல்லோரும் சொல்வது என்னவென்றால், சென்னைக்கு எப்படி 2 மணி நேரம் மின்சார வெட்டை கொடுத்துவிட்டு எங்களுக்கு 18 மணி நேரம் வரை கொடுக்கிறீர்களே, அதனால் ஒரு சமமான மின்சாரம், சீரான மின்சாரம் தமிழகம் முழுவதும் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பிரதானமாக வைக்கப்படுகிறது. ஆனால் உங்களுடைய கேள்வி, சென்னை போன்று கொங்கு மண்டலத்திற்கும் அதே போன்று 2 மணி நேரம் மின்வெட்டோடு எங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்று முன்வைக்கிறீர்கள். இது தமிழகத்தினுடைய மற்ற பகுதி மக்களை புறக்கணிப்பதாக இல்லையா? கொங்கு மண்டலத்திற்கும் சென்னைக்கும் சரிசமமான மின்வெட்டை அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதை பல பேர் ஏதோ நாங்கள் சுயநலமாக பேசுவது போல உங்களை போல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே தொழில் மாவட்டங்கள் என்று சொன்னால் அது கொங்கு மண்டலம்.
நீங்கள் ஜவுளி தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, கோழிப்பண்ணை தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, லாரி தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி என்ஜினியரிங் தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி பிரதான தொழில்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகளிலே தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இருப்பவர்கள் வேலை பார்க்கிறார்கள். இப்ப கொங்கு மண்டலத்திலே மின்வெட்டு அதிகப்படுத்தி அந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டால் அதிகமாக வேலை இழப்பவர்கள் மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள். அது எல்லோரும் அறிந்தது. அப்ப கொங்கு மண்டலத்திலே சென்னைக்கு இணையாக மின்சாரம் வேண்டும் என்று நாங்கள் கேட்பது கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களிலிருந்து வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் சம்பாதிப்பதன் மூலமாக அவர்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப மொத்தமாக இந்த தொழில் அழியக்கூடாது என்று சொன்னால் கொங்கு மண்டலத்துக்கு மின்சாரம் கண்டிப்பாக அதிகம் தேவை. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் கூட பிற மாவட்டங்களிலே வாய்க்கால் பாசனம் அதிகம். இப்ப தஞ்சாவூர் பகுதிகள் எல்லாம் தென் மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் வாய்க்கால் பாசனம் அதிகம். ஆனால் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 1000 அடி 1500 அடி ஆழ்துளாய் கிணறுகளை போட்டு பம்ப் செட்டை வைத்து நீர் இறைத்து விவசாயம் செய்வது கொங்கு மண்டலத்திலே அதிகம். அப்ப அங்கும் விவசாயத்திற்கு மின்சாரம் தேவைப்படுகின்றது. அதனால்தான் கொங்கு மண்டலத்திற்கும் சென்னைக்கும் ஒரு சரிசமமான மின்சாரம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஏன் சென்னைக்கென்ற ஒரு தனியான முக்கியத்துவம் வேண்டும்? இன்னும் பார்த்தால் தீவிரமாக இருப்பவர்கள் கேட்கின்ற கேள்வி என்ன, சென்னையில் இருப்பவர்களுக்கு 2 ஓட்டா, எங்களுக்கெல்லாம் 1 ஓட்டா? எதற்காக சென்னைக்கென்று ஒரு தனியாக தர வேண்டும்? தமிழகம் பூராவும் சீராக தந்தால் என்ன தவறு என்ற வாதம் தான் இன்றைக்கு பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அப்ப கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற தொழில் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கும். தமிழக அரசு கொடுக்கின்ற இலவசங்களுக்கு தேவையான பணம் தொழிற்சாலைகளை உற்பத்தி செய்கின்ற காரணத்தினால் வரி மூலமாக வருகின்றது. அப்படி கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தொழில்கள் எல்லாம் மூடப்பட்டால் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கும். அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல தமிழகம் பூராவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் இப்ப மின்சாரத்தை பத்தி கேட்டீங்க. அதே நான் டீசலை பத்தியும் சொல்றேன். இன்னைக்கு போக்குவரத்து கழகங்கள் அவர்களுக்கு தேவையான டீசலை விலை 11 ரூபாய்க்கு மேலே ஏற்றிவிட்டார்கள் என்று அரசாங்கத்தின் சார்பிலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இன்றைக்கு அதை பற்றி பெரிதாக பேசுகின்றார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் அதே போல டீசலை வாங்கி வந்தவர்கள் அவர்களுக்கும் இன்றைக்கு 11 ரூபாய் அதிகமாகி இருக்கின்றது. அதை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. போக்குவரத்து கழகங்கள் அரசினுடைய தொழில். ஆனால் தனிப்பட்டவர்களுடைய தொழிலை பற்றி இன்று பேசுவதற்கு அரசியல் கட்சிகள், பிரதான கட்சிகள் இன்றைக்கு தயாராக இல்லை. அதையும் பார்க்க வேண்டும். இப்படி மக்களுடைய பிரச்சனையை அரசும் பிரதான கட்சிகளும் கையில் எடுத்துக்கொண்டு யோசித்தார்கள் என்று சொன்னால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கேள்வி, இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய புதிதாக தருமபுரியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு இந்த சம்பவத்தை நிறைய நாம் பேசியிருந்தாலும் கூட தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய சாதிய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவிற்கு இருக்குமா? வாய்ப்பு கிடையாது. அதற்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எதை மனதிலே வைத்துக் கொண்டு கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரிகின்றது. நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக அனைத்து சமுதாயத்தின் சார்பிலே ஒரு கூட்டத்தை சென்னையிலே போட்டோம். என்னுடைய தலைமையிலே அது நடந்தது. அந்த கூட்டத்திலே இங்கே நாடார் பேரவையின் சார்பாக திரு என்ஆர் தனபாலன் அவர்கள் கலந்து கொண்டார். தேவர்களின் சார்பாக டாக்டர் சேதுராமன் அவர்கள் கலந்து கொண்டார். யாதவர்களின் சார்பாக திரு தேவநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். இவர்கள் தான் அங்கேயும் கலந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், கலந்து கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயசீலன் அவர்கள் கலந்து கொண்டார். முதலியார் பிள்ளைமார் அவர்களின் சார்பாக திரு விஐடி விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இப்படி அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். வன்னியர்கள் சார்பாக டாக்டர் ராமதாசோ ஜி கே மணி அவர்களோ கலந்து கொள்ளவில்லை.
அவர்களை தவிர மீது எல்லோரும் அந்த அமைப்பிலே இங்கே கலந்து கொண்டார்கள். இவர்கள் தான் அந்தந்த சமுதாயத்திலே ஒரு அதிகப்படியான மக்களை கொண்டிருப்பவர்கள். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே ஒன்று கூடி இதை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் கூடவில்லை. அப்படி ஒரு எண்ணம் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அந்தந்த பகுதியிலே வரும்போது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாதிகளுக்கிடையே கலவரங்கள் வராமல் எப்படி தடுப்பது, இதை பற்றி நாங்கள் ஆலோசித்து அதற்கான தீர்மானங்களை போட்டிருக்கின்றோம். நாங்கள் மாவட்டமாக சென்று அதை விளம்பரப்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. அப்படி ஒரு தீர்மானமும் நாங்கள் போடவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லோரும் தான் தமிழகத்தினுடைய மக்கள் தொகையை நீங்கள் சொல்லக்கூடிய, ஆனால் நீங்கள் எல்லோருமே தேர்தலிலே பங்கெடுக்கிறீர்கள், உங்களுடைய கட்சி சார்பில் நிற்கிறீர்கள். ஆனால் உங்கள் சார்பாக நிற்கக்கூடிய எவருமே வெற்றி பெறுவதில்லை. அது ஆனால் இந்த சாதியினர் தான் ஓட்டு போட்டு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுடைய சாதியை சேர்ந்தவர்கள் யாரும் உங்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் அர்த்தம். அப்படி இல்லை. 2009 பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அன்றைக்கு 6 லட்சம் வாக்குகளை பெற்றோம். 6 லட்சம் வாக்குகளை பெற்றோம். அன்றைக்கே ஒரு சரியான ஒரு கூட்டணி அமைந்திருந்தால் சில தொகுதிகளிலே 3வது கூட்டணி வெற்றி பெற்று இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே நான் அன்றைக்கு போட்டியிட்டேன். 1,30,000 வாக்குகளை நான் அன்றைக்கு பெற்றேன். தேமுதிகவின் சார்பிலே அன்றைக்கு தனியாக நின்றார்கள். அவர்கள் 70,000 வாக்குகளை அன்றைக்கு பெற்றார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தனியாக நின்றார்கள். அவர்கள் 40,000 வாக்குகளை பெற்றார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த தேர்தலிலே நாங்களும் தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அன்றைக்கு அந்த தேர்தலிலே கூட்டணி சேர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்திலே 3-4 தொகுதிகளை ஒரு 3வது கூட்டணி வெற்றி பெற்றிருக்க முடியும். முடியாது என்று சொல்ல முடியாது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ 2 கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அப்படி அல்ல. சரியான கூட்டணி என்று ஒன்று அமையும் போது கண்டிப்பாக இதற்கான மாறுதல்கள் வரும். இந்த தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தின் பிரச்சனை மையமாக இந்த கெயில் நிறுவனத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் முன்வைப்பது எது? இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். இதனுடைய ஒரே தீர்வு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இந்த கேஸ் பைப்லைன் எடுத்து செல்லப்பட வேண்டும். ஏன் இது கொண்டு போக முடியாது என்பதற்கு இதுவரைக்கும் அரசாங்கமோ கெயில் நிறுவனமோ எந்த அதிகாரியும் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏனென்றால் தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இதை கொண்டு செல்ல முடியாது என்பதற்கு பேச்சே கிடையாது. அதனால் விவசாயிகளை விட்டுவிட்டு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இதை கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் பல விவசாயிகளுக்கு இதனுடைய பாதிப்பை அறியாமல் இருக்கின்றார்கள். முழுமையாக விழிப்புணர்வு வந்து இந்த பாதிப்பை முழுமையாக அறியும் பொழுது கண்டிப்பாக இந்த கேஸ் பைப்லைனை விவசாய நிலங்களின் வழியாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் விடமாட்டோம். நேயர்களே, கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், புதிதாக தற்போது பொதுத்துறை நிறுவனமான கெயில் அங்கே கொண்டு வரக்கூடிய அந்த புதிய திட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நம்மோடு விரிவாக வாதித்த திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதே நான் டீசலை பத்தியும் சொல்றேன். இன்னைக்கு வந்து போக்குவரத்து கழகங்கள் அவர்களுக்கு தேவையான டீசலை விலை 11 ரூபாய்க்கு மேலே ஏற்றிவிட்டார்கள் என்று அரசாங்கத்தின் சார்பிலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இன்றைக்கு அதை பற்றி பெரிதாக பேசுகின்றார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் அதே போல டீசலை வாங்கி வந்தவர்கள், அவர்களுக்கும் இன்றைக்கு 11 ரூபாய் அதிகமாகி இருக்கின்றது. அதை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. போக்குவரத்து கழகங்கள் அரசினுடைய தொழில். ஆனால் தனிப்பட்டவர்களுடைய தொழிலை பற்றி இன்று பேசுவதற்கு அரசியல் கட்சிகள், பிரதான கட்சிகள் இன்றைக்கு தயாராக இல்லை. அதையும் பார்க்க வேண்டும். இப்படி மக்களுடைய பிரச்சனையை அரசும் பிரதான கட்சிகளும் கையில் எடுத்துக்கொண்டு யோசித்தார்கள் என்று சொன்னால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்.
இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கேள்வி, இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய புதிதாக தருமபுரியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு இந்த சம்பவத்தை நிறைய நாம் பேசியிருந்தாலும் கூட தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய சாதிய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவிற்கு இருக்குமா? வாய்ப்பு கிடையாது, அதற்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எதை மனதிலே வைத்துக்கொண்டு கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரிகின்றது. நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக அனைத்து சமுதாயத்தின் சார்பிலே ஒரு கூட்டத்தை சென்னையிலே போட்டோம். என்னுடைய தலைமையிலே அது நடந்தது. அந்த கூட்டத்திலே இங்கே நாடார் பேரவையின் சார்பாக திரு என்ஆர் தனபாலன் அவர்கள் கலந்து கொண்டார். தேவர்களின் சார்பாக டாக்டர் சேதுராமன் அவர்கள் கலந்து கொண்டார். யாதவர்களின் சார்பாக திரு தேவநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். இவர்கள் தான் அங்கேயும் கலந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், கலந்து கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயசீலன் அவர்கள் கலந்து கொண்டார். முதலியார் பிள்ளைமார் அவர்களின் சார்பாக திரு விஐடி விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இப்படி அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். வன்னியர்கள் சார்பாக டாக்டர் ராமதாசோ ஜி.கே. மணி அவர்களோ கலந்து கொள்ளவில்லை. அவர்களை தவிர மீது எல்லோரும் அந்த அமைப்பிலே இங்கே கலந்து கொண்டார்கள். இவர்கள் தான் அந்தந்த சமுதாயத்திலே ஒரு அதிகப்படியான மக்களை கொண்டிருப்பவர்கள். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே ஒன்று கூடி இதை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் கூடவில்லை. அப்படி ஒரு எண்ணம் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அந்தந்த பகுதியிலே வரும்போது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாதிகளுக்கிடையே கலவரங்கள் வராமல் எப்படி தடுப்பது, இதை பற்றி நாங்கள் ஆலோசித்து அதற்கான தீர்மானங்களை போட்டிருக்கின்றோம். நாங்கள் மாவட்டமாக சென்று அதை விளம்பரப்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. அப்படி ஒரு தீர்மானமும் நாங்கள் போடவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லோரும் தான் தமிழகத்தினுடைய மக்கள் தொகையை நீங்கள் சொல்லக்கூடிய, ஆனால் நீங்கள் எல்லோருமே தேர்தலிலே பங்கெடுக்கிறீர்கள், உங்களுடைய கட்சி சார்பில் நிற்கிறீர்கள். ஆனால் உங்கள் சார்பாக நிற்கக்கூடிய எவருமே வெற்றி பெறுவதில்லை. அது ஆனால் இந்த சாதியினர் தான் ஓட்டு போட்டு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுடைய சாதியை சேர்ந்தவர்கள் யாரும் உங்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் அர்த்தம். அப்படி இல்லை. 2009 பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அன்றைக்கு 6 லட்சம் வாக்குகளை பெற்றோம். 6 லட்சம் வாக்குகளை பெற்றோம். அன்றைக்கே ஒரு சரியான ஒரு கூட்டணி அமைந்திருந்தால் சில தொகுதிகளிலே 3வது கூட்டணி வெற்றி பெற்று இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே நான் அன்றைக்கு போட்டியிட்டேன். 1,30,000 வாக்குகளை நான் அன்றைக்கு பெற்றேன். தேமுதிகவின் சார்பிலே அன்றைக்கு தனியாக நின்றார்கள். அவர்கள் 70,000 வாக்குகளை அன்றைக்கு பெற்றார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தனியாக நின்றார்கள். அவர்கள் 40,000 வாக்குகளை பெற்றார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த தேர்தலிலே நாங்களும் தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அன்றைக்கு அந்த தேர்தலிலே கூட்டணி சேர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்திலே 3-4 தொகுதிகளை ஒரு 3வது கூட்டணி வெற்றி பெற்றிருக்க முடியும். முடியாது என்று சொல்ல முடியாது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ 2 கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அப்படி அல்ல. சரியான கூட்டணி என்று ஒன்று அமையும் போது கண்டிப்பாக இதற்கான மாறுதல்கள் வரும். இந்த தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தின் பிரச்சனை மையமாக இந்த கெயில் நிறுவனத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் முன்வைப்பது எது? இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். இதனுடைய ஒரே தீர்வு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இந்த கேஸ் பைப்லைன் எடுத்து செல்லப்பட வேண்டும். ஏன் இது கொண்டு போக முடியாது என்பதற்கு இதுவரைக்கும் அரசாங்கமோ கெயில் நிறுவனமோ எந்த அதிகாரியும் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏனென்றால் தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இதை கொண்டு செல்ல முடியாது என்பதற்கு பேச்சே கிடையாது. அதனால் விவசாயிகளை விட்டுவிட்டு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இதை கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் பல விவசாயிகளுக்கு இதனுடைய பாதிப்பை அறியாமல் இருக்கின்றார்கள். முழுமையாக விழிப்புணர்வு வந்து இந்த பாதிப்பை முழுமையாக அறியும் பொழுது கண்டிப்பாக இந்த கேஸ் பைப்லைனை விவசாய நிலங்களின் வழியாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் விடமாட்டோம். நேயர்களே, கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், புதிதாக தற்போது பொதுத்துறை நிறுவனமான கெயில் அங்கே கொண்டு வரக்கூடிய அந்த புதிய திட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நம்மோடு விரிவாக வாதித்த திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.